கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரர்கள் இந்த ஜூம் வழியாக காண செய்தா கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இந்த கூட்டத்திலே நமக்கு ஜெபத்தில் வழிநடக்கக்கூடிய சகோதரன் வாசுதேவன் நம்ம அனைவர் சாதுவாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, இதோ இந்த ஒரு நல்ல நாளிலும் கூட தகப்பனே, இந்த இணையதள வாயிலாக எங்களை கூட்டி சேர்த்து கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, அழைத்த அழைப்புக்கு தகப்பனே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் மாற தகப்பனே கிருபை செய்யும் தகப்பனே. அப்பா, உம்முடைய சத்திய வேத வசனத்தை நாங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாத வண்ணம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே. அப்பா, இதோ சத்தியத்தை போதிக்கிற அந்த மகனை கூட தகப்பனே, நீங்க இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் உங்களிடத்திலே செஞ்சு கேட்கும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்க கிருபை செய்யும் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் நம்ம ஷக்கீனா வெளிச்சம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் பார்த்தோம், அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் எந்த வெளிச்சத்துக்கு சோர்ஸே இல்லாத பிளேஸில் அந்த ஷக்கீனா க்ளோரி வெளிச்சம் தேவன் நிவாசம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அது புது சிருஷ்டியாக இருக்கிற நமக்கு ஒப்படுத்திட்டு நம்ம பார்த்தோம். அது எப்படின்னா, இந்த உலகத்தே இருள இருக்குது. அந்த இருளோ புது சிருஷ்டியாக இருக்கிற நம்மை தேவன் சொன்ன மாதிரியான அந்த கிரியைகள் மூலமா நம்ம அந்த வெளிச்சத்தை நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிதான் காணாம இருக்கிற நம்ம பரலோக பிதா நம்ம கிரியைகள் மூலமா வெளிப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பொன்னான செய்யப்பட்ட மண்ணா இருந்த அந்த பாத்திரம் பத்தி நம்ம தியானிக்க போறோம். அது நமக்கு தூத்து கொடுக்க முடியாது. நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகை நம்ம அனைவர் சந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட நாம் இந்த ஒரு நாள்ல நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதான் இன்னைக்கான போர்ஷன். நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கக்கூடிய அந்த ஷெக்கினா ஒளியை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய கிருபாசன மூடி, அந்த கிருபாசன மூடியோடு கூட சேர்ந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டு கேருபீன்கள். அந்த இரண்டு கேருபீன்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஒளி, அந்த வெளிச்சம் தான் செக்கினா ஒளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதான் கடந்த வாரம் நம்ம பார்த்த ஒரு பாடம். அந்த செக்கினா ஒளியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக தேவன் அவர் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு ஆவியின் ஜீவிகள் தேவன் மாத்திரமல்ல, அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கோடான கோடி தூதர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அபூர்வ நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் இந்த பூமியில நிறைவேற்ற முடியாத ஒரு ஊழியத்தை சேர்ந்து வரணும்னு சொன்னாக்க அவர்கள் ஏதாவது ஒரு உருவம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படியாக அவர்கள் ஒரு உருவம் எடுக்கும் பொழுது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாமிச சரீரத்துல உருவம் எடுத்து சில ஊழியங்களா செய்தவர்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாம் உலகத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் அநேக விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறது பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த பூமிக்கு வர்றார் அப்படின்னா இந்த பூமிக்கு எப்படித்தான் வருவாங்க அப்படின்னா, தேவன் நேரடியாக வர முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
ஆனா அவருடைய ஒரே பேரான குமாரன் தேவனை இந்த பூமியில வெளிப்படுத்துறார். எப்படியாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரே சாட்சி என்ன அப்படின்னா, அவர் இந்த ஒளியாக அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தத்துல இந்த கேரூபின்கள் மத்தியில அங்க தேவன் அங்க வாசம் பண்றார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. அப்போ தேவன் ஒருவரும் மனுஷர்கள் யாரும் தேவனை காண முடியாது. ஒருவேளை அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க மறுச்சிருவாங்க. இது தேவனுடைய அவருடைய நேச்சர் தன்மையாக இருக்கு. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு 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 தன்னை மறைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். அப்போ எப்படி தன்னை மறைச்சு கொண்டு வெளிப்படுத்துறார்? தன்னையும் வெளிப்படுத்தணும், அதே சமயத்துல மறைச்சும் இருக்கணும். அது எப்படி அப்படிங்கும்போது, அவர் எடுத்துக்கொண்ட ஒரு 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 நேச்சர் அப்படின்னா ஒளி. அவருடைய குணலட்சணங்கள்ல ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த ஒளியை தரித்து கொண்டவர்களாக அந்த இடத்துல ஒளியாக காட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, மோசேயும் ஆரோனும் ஒருவேளை இந்த மகாபரிசுத்தத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் இந்த வெளிச்சத்தை தான் தேவன் இந்த வெளிச்சத்திலிருந்து அவங்க கிட்ட பேசி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மோசே இடத்துல பேசும் பொழுதெல்லாம் இப்படித்தாங்க பேசி இருக்கிறதா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த சீனாய் மலையில அந்த நியாய பிரமாணங்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் இப்படித்தான் அங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சாட்சி இதுதான் பார்க்கணும். அதுக்கு வசனங்கள் சங்கீதம் 80 நம்ம வாசிக்கும் போது 1ஆம் வசனத்துல, இஸ்ரேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முக்கியமான ஒரு வார்த்தை இங்கதான் குறிப்பிடப்பட்டிருக்குது. கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். அப்போ தேவன் கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியை அங்க கொடுத்துருக்கார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர்கள் ஒரு துளி கூட இருள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளி அப்படிங்கிறது அது சத்தியம், சத்திய வெளிச்சம். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறாருன்னா தேவனுடைய அதே தன்மையில குமாரனும் இருக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்ட திருச்சபையின் பிள்ளைகள், சபை வகுப்பார், புது சிருஷ்டிகள் ஒவ்வொருவரும் தேவனையும் கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கக்கூடிய குணலட்சணங்கள் மூலமாக, சில நல்ல குணலட்சணங்கள் மூலமாக, ஆவியின் கனிகளை கொடுக்கறது மூலமாக அவர்களும் பிரகாசிக்கிறாங்க. அப்ப அந்த ஒளியின் தன்மை யாருக்கும் கிடைக்குதுன்னா பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்கும். அதனால நம்ம ஒளியின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றத ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னு கூட நமக்கான ஒரு டைட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ இந்த செக்கினா வெளிச்சம் அப்படிங்கிறது மகிமையடைந்த பரிசுத்தவான்களுடைய நிலையாகவும் மகிமையடைந்த கிறிஸ்துவனுடைய நிலையாகவும் தேவன் இந்த மகிமையில வெளிப்படக்கூடிய ஒரு நிலையாகவும் இந்த செக்கினா வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இப்படியாக ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட அத்தனை பேருமே எந்த நிலையை அடைய போறாங்க அப்படின்னா, இந்த ஒளி வெளிச்சம் அப்படிங்கிற அந்த தேவ தன்மையை அடைய போறாங்கன்றதுதான் நம்ம கடந்த வாரங்கள் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம சபையாயிட்டோம், மறிச்சு அந்த அந்த திரை கடைசி திரையை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நாமளும் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, தேவனும் கிறிஸ்துவும் இருக்கிற அதே வண்ணமாக நாமளும் மாறப்போறோம். அப்படின்னா யோவான் சொல்றாரு இல்லையா, இப்பொழுது நம்ம இப்படி இருக்கிறோம், பின்னாடி நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமளும் இருப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவும் அங்க ஒளியா இருக்கிறார். அப்போ தேவனும் கிறிஸ்துவும் ஒளியா இருக்கிறாங்கன்னா சபை வகுப்பாரி எல்லோரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த நிலையில அங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்துட்ட ஒரு விஷயங்கள். அப்போ இப்ப நம்ம பூமியில வாழும் பொழுதே நாம் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்வது அப்படிங்கும்போது, சில நல்ல குணலட்சணங்கள், தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்களை நாம இந்த பூமியில நடப்பிக்கணும் அப்படின்னாக்க நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. ஒருவேளை நம்ம குணலட்சணங்களை தவறுறோம் அப்படின்னா இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம, ஒருவேளை நம்ம இருள் இருக்கிறோம் அப்படின்னா, அதான் நம்ம தாவீது கூட அவருடைய சங்கீதங்கள்ல எப்படி பாடுறாரு அப்படின்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்னா, மரண இருள் சாவுக்கு ஏதுவான பாவம் அப்படிதான், அப்படி இருந்தா கூட தேவரீர் நீர் என்ன பண்றீங்க, வழி நடத்துறீங்க, எனக்கு காத்து வழி நடத்துறீங்க அப்படின்னா தாவீது அங்க பாடுறதுடைய நோக்கம் என்னன்னா, அந்த இருள் அப்படிங்கிறது ஒரு பாவ நிலைமையை அடையாளப்படுத்துது. அப்ப இந்த இருள்ல இருந்து நம்ம கொஞ்சமா நம்ம அந்த வெளிச்சத்துக்கு பூரணமாக
அந்த அந்த ஒளியை தெரிந்து கொண்டவர்களாக நம்ம மாற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்துட்ட ஒரு காரியம். இதை நான் ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்றதுக்காக தான் நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சரி, இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாக வகுப்புல இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படிங்கும்போது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இதற்கான ஆதார வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சகோதரி வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எபிரேயர்ல எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான அந்த சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அப்படின்னு சொல்லி. இப்ப அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மன்னா அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தர பயணத்துல தேவன் சாப்பிடுறதுக்காக அவங்களுடைய பசியை போக்குவதற்காக கொடுத்த ஒரு உணவு. அந்த மன்னாவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோசே ஆரோன் இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். இத தேவன் நமக்கு அவருடைய இரக்கத்துல நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த மன்னாவை ஒரு ஞாபகார்த்தமாக நீ என்ன பண்ணுங்க, எடுத்து இது வைங்க அப்படின்னு சொல்ற வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசி சகோதரி. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 33. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க மோசே சொன்னது இது ஆக்சுவலா தமிழ்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதுல இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா விளங்கி கொள்ளணும். நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து, ஒரு கலசம் அப்படின்னு சொல்லும்போது அது பொற்கலசம், சரிங்களா? அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்காக கர்த்தருடைய சந்ததியிலே வை அப்படின்னா. அப்போ சந்ததி அப்படிங்கும் போது பின்னாடி வரக்கூடிய சந்ததின்னு சொல்லலாம். அதை இஸ்ரேல் ஜனங்கள்ல பின்னாடி வழித்தோன்றல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுனா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்காக எடுத்து வைக்கிறது என்ன விஷயம்? இப்ப பாருங்க, இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது நம்ம ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்காக நம்ம ஏதாவது வீட்டுல செய்யறோம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்வீட் செய்யறோம். அந்த ஸ்வீட் வந்து இப்ப நம்ம எல்லாம் செஞ்சு வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய வீட்டுல ஒரு மகன், நம்மளுடைய பிள்ளை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே ஏதாவது ஒரு டியூஷன் போயிட்டாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 2 hours மேல ஆகும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு கப்ல எடுத்து வைங்க, அவர் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது அந்த மாதிரி லிட்டரலா நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா அது அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சந்ததிக்காக எடுத்து வை அப்படின்னா, இது அப்படி இல்லை. இது என்ன ஒரு விஷயம், இது சரியான டிரான்ஸ்லேட்டர்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது சரியா எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கும்போது மூல வார்த்தையிலிருந்து குறிப்பிடக்கூடிய விஷயம் சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்து வைங்க, பின்னாடி வரக்கூடியவர்கள் இப்படியாக பிதாக்களை தேவன் வழி நடத்தினார் அப்படின்னு அவங்க புரிஞ்சு கொள்றதுக்காக எடுத்து வைங்கன்னு சொல்லி மோசே சொல்லியிருக்கிறார். அந்த மோசே சொன்னதின் அடிப்படையில ஆரோன் எடுத்து அதை வைக்கிறாங்க. அது ஒரு ஓமர் அளவு. அது என்ன ஒரு ஓமர் அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓமர் அளவுனா பைபிள்ல நிறைய மெஷர்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு சார், நிறைய அளவீடுகள் இருக்கு பைபிள்ல. அதாவது லிக்யூட் எப்படி மெஷர் பண்ணணும், அப்புறம் சாலிடா இருக்கிறத எப்படி மெஷர் பண்ணணும், அப்புறம் வந்து லென்த்து, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கு. லிக்யூட் மெஷர்ஸ், ட்ரை மெஷர்ஸ், லீனியர் மெஷர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு பாடமா கூட நம்ம வந்து பின்னாடி பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல இப்போ ஓமர்னா எவ்வளவு, அப்புறம் ஷேக்கல் அப்படின்னு இருக்கும், அப்புறம் தாளந்து அப்படின்னு இருக்கும். இப்ப இதெல்லாம் என்ன மினார் தினார் அப்படின்னு நிறைய இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டோட இன்னைக்கு கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓமர் அளவு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஓமர் அப்படின்னா 2.2 லிட்டர்ஸ். அப்ப நீங்க இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் 2.2, அதாவது கிட்டத்தட்ட 2.25 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுல ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க. அந்த பாத்திரத்துல நீங்க வந்து தண்ணீர் ஊத்துனா எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னா 2.25 லிட்டர், 2.2. அப்போனா 2.200 ml அப்படிதான் இருக்கும். 2 லிட்டர் அப்புறம் பிளஸ் 200 ml, இதான் வந்து அதனுடைய அளவு. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஓமர் அளவு. இந்த ஒரு ஓமர் அளவுங்கிறது என்ன அப்படின் போது, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு கொடுத்த ரேஷன், அதாவது ஒரு தலைக்கு கொடுக்கக்கூடிய அளவு. பாருங்க, மன்னா ஒருத்தர் சாப்பிடணும்னா அப்போ வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 4 ஓமர், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கவுண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு தேவன். சரி, இந்த மன்னான என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல? மன்னா அப்படின் போது இத குறிச்சு நிறைய இடங்கள்ல நிறைய விளக்கங்கள் இருக்கு. இதுக்கு மன்னானா என்ன அப்படின்னு சொன்னா, இது தூதர்களுடைய அப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தூதர்கள் யார் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள். அப்போ தேவ தூதர்களுக்கான அப்பம் அப்படின்னு வசனம் நேரடியாக நமக்கு குறிப்பிடுது. வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. சங்கீதம் 78, 23 25 78ஆம் சங்கீதம் வசனம் 23 முதல். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்க வாசிக்க போது புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம். ஒண்ணு, இந்த மன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னா, வானத்திலிருந்து ஒரு மழை, ஒரு ரெயின் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே வானத்திலிருந்து கொட்டிருக்கு. அது வானத்தின் கதவுகள் திறந்து மன்னாவை ஆகாரமாக வருஷிக்க பண்ணினார். இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வானத்திலிருந்து அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், தானியங்கள் கொட்டுனே எப்படி இருக்கும், மலை மாதிரி கொட்டுனே எப்படி, அந்த மாதிரி வந்து வருதாம. ஒண்ணு, அப்படிதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, இது வானத்தின் தானியம் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது, இது தூதர்கள் அப்போ. அப்ப தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாட்ட மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு அங்க கொடுத்துருக்கு. இப்போ கேள்வி, இதை படிக்கும்போது நமக்கு கேள்வி, தூதர்கள் எப்படி எந்த நிலைமையில இருந்தாங்க, எந்த நிலைமையில படைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பிரிட் பீயிங்ஸ் அப்படின்னா ஒரு ஆவியின் ஜீவிகள். ஆவியின் ஜீவிகளுக்கு இந்த பசி அப்புறம் இது மாதிரியான உணர்வுகள் இருக்குமா? அவங்களுக்கு பசி எடுக்குமா? அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இது வாசிக்கும் போது உங்களுக்கும் இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். அப்ப தூதர்கள் சாப்பிடுவாங்களா? ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தா அவங்களுக்கு பசிக்குமா? அப்ப தேவன் அவங்களுக்கும் போஷிக்கிறாரா? ஒரு கேள்வி. சகோதரருக்கு வந்து நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சகோதரி, இது வாசிக்க முடியுமா? வாசிங்க. Angels food, the manna, a food supplied by the Lord's providence, representing our spiritual supplies. All life other than immortal, both of angels and men, must be supplied by food or other conditions. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, ஒரு 4 ரீப்ரின்ஸ் ஆர்டிகல் இருந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த மன்னா அப்படின்னு சொல்றது நம்முடைய சகோதரர் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டுதல் சொல்லலாம். இங்க ஸ்பிரிச்சுவல் சப்ளைஸ் அப்படின்னு ஒரு உங்களுக்கு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் சப்ளைஸ் அப்படின்னா ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யறது. ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யறதா அப்படின்னு சொல்லி பார்க்க. அங்க லிட்டரலாவே தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. அந்த அற்புதம் என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய பசியை போக்குறதுக்காக வானத்திலிருந்து மன்னா பொழிஞ்சிருக்கு. இது உண்மை, இது சத்தியம். வேதவசனம் நமக்கு அப்படிதான் குறிப்பிடுது. இந்த ஒரு தூதர்கள் இதை சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து சகோதரர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
இது எப்படிங்கிறது நமக்கெல்லாம் இது இந்த ஆர்டிக்கலுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தெரியல, சில விஷயங்கள் நமக்கு தெரியல. அங்க வந்து தூதர்கள் அப்பம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்பிரிட் பீயிங்க்கு வந்து பசியெல்லாம் இருக்காதுதான். ஆனா அங்க ஏன் அப்படி சொல்றாங்க தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளை சந்திச்சா அதான் ஃபீடிங். நம்முடைய ஆண்டவர் சொல்றாங்க ஒரு இடத்துல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வேதவசனம் நமக்கு தெள்ள தெளிவா குறிப்பிடுது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரடியா அவருடைய வாயிலிருந்து சொல்லிட்டார். அப்படின்னா ஒருத்தங்க ஜீவனோட இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அவங்கள ஜீவனோட வச்சுக்கும். அப்போ தூதர்கள் சதா காலங்களும் தேவ சமூகத்துல இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப தேவனுடைய வார்த்தைகள் தான் அவங்களுக்கு உணவாக இருந்திருக்கு. இது ஆவிக்குரிய விளக்கம், சரிங்களா? ஆனா லிட்டரலாவே பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், மன்னாவை கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காருன்னு இப்ப நம்ம வசனத்துல வாசிக்க போறோம். அது ஏன் இப்ப இது நம்ம படிக்க போறோம், எதுக்காக படிக்க போறோம்ன்ற நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தேவனுடைய ராஜ்யத்துல உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நிழல். இந்த உலகம் ஒரு மகிமையான உலகமாக இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல சொல்லும்போது. பாருங்க, இந்த மூன்றாம் உலக போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சபையெல்லாம் நிறைவடைஞ்சு எல்லாமே முடிஞ்சிடும். அதெல்லாம் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்த ஒவ்வொரு மனுஷர்களும் தேவனை அறிகிற அறிவுல நிறைஞ்சு அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய குணலட்சணங்கள் எல்லாம் மாறும். கடைசியில் அந்த லிட்டில் சீஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யுகாயுகம் ஆரம்பிக்கும். அந்த யுகாயுகம் அதாவது தேவனுடைய ராஜ்யம். அங்க தீமை இருக்காது, அங்க கண்ணீர் இருக்காது, கவலைகள் இருக்காது, அங்க மரணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்துல தேவனுடைய கிருபையில நிறைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து விருதாவாக உழைக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு அவங்க நினைச்ச நேரத்துக்கு அவங்க சாப்பாடு கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மன்னா ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கறோம். ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, இது அப்படி நிழல். நீங்க இந்த எப்படி சொல்லலாம், இந்த வனாந்தர பயணம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க்கும்போது 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் பயணப்பட்டிருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வெளியேறி கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய 40 வருஷ காலம் ஜனங்களை தேவன் அற்புதமா போஷிச்சு. அவங்க ஏதாவது வேலைக்கு போனாங்க, அவங்க விவசாயம் பண்ணாங்க, அவங்க கையிட்டு பாடுபட்டாங்க அப்படிங்கிறது இருக்கா? 40 வருஷம் அவங்களோட ஒரே வேலை தேவனை தொழுது கொள்றதும் தேவன் சொல்றதை கேட்டு நடக்கிறதும் மட்டும்தான். நடையா நடக்கணும், தேவன் சொல்றதை கேட்டு நடக்கணும். பாளையம் இறங்கணும், இதுதான். அப்போ ஒரு நீதியாக அந்த ஜனங்கள் நடப்பிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, நீதியை கொடுத்து நீங்க நீதியை மாத்திரம் செய்யுங்க. நீதி வாசமா இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது உங்க கைக்கு வந்து சேரும். அப்ப நம்ம பார்க்கிறோம், மூன்றாம் உலகம் எப்படி இருக்கும்? நீதி வாசமா இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்க எப்படி பகல் நேரத்துல கூட அந்த வெயில் தாக்கம் இல்லாம காக்கப்பட்டாங்களா, இரவு நேரத்துல அந்த குளிரின் தாக்கம் குளிரில் சுத்துறாம பகல்ல வெயில்ல சாகாம தேவன் எவ்வளவு அற்புதமா காப்பாத்தினார். அப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு, தேவையான தண்ணீர், இது எல்லாமே இருந்தாலும் ஜனங்களுடைய மனநிலை மோசமாக இருந்துச்சு இல்லையா? ஆனால் தேவன் அவருடைய ராஜ்யத்துல அந்த மனநிலையெல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் மாறி எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழுவாங்கிறதுக்கு. அதாவது வனாந்தர பயணம் தேவனுடைய திட்டம், அது வெரி ராங்கா போயிடுச்சு. அதுவே சரியாக இருந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திருந்தா, அந்த வனாந்தர பயணத்துல எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி அவங்க கால் செருப்போட தேயாம இருந்து சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலகங்கள் இருப்பாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இப்ப நம்ம எல்லாம் கேட்கறது உண்டு, இப்ப இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் அதுக்கான முயற்சிகள் நிறைய நடக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. அதுக்கு ஒரு 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 அதிகமான உதாரணம், சில கேள்விகள். அந்த கேள்விகள் இருந்து உங்களுடைய சிந்தனைக்காக. எத்தனையோ நாட்டுல எவ்வளவோ ஊர்ல பசி பட்னியில சாப்பாடு கிடைக்காம செத்துட்டு இருக்காங்க.
பச்சிலம் குழந்தைகள், பார்ன் பேபிஸ் கூட சாப்பாடு இல்லாம சாகிற ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து நியூஸ்ல கேள்விப்படுறோம். அப்ப இப்படி சூழல் இருக்கா? ஆமா இருக்கு. இன்னைக்கும் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ்ல வந்து அவ்வளவு பஞ்சம் பட்டி இருக்கிறத பார்க்கணும். சரிங்க. இப்போ தேவன் ஒரு இடத்துல, நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல பசியில சாகுறாங்க, ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இதெல்லாம் நீங்க சிந்தனை வச்சுக்கோங்க. அப்போ ஒரு உணவு தேவை உலகத்திற்குரிய எல்லா ஜனங்களுக்கும் போதுமானதாக இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் இந்த பாடத்துல உங்களுக்கு கிடைச்சு. 1000 கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 கோடி மக்களுக்கும் சாப்பாடு, எல்லாருக்குமே போதுமான சாப்பாடு இருக்கா அப்படின்னா எஸ். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அங்க எப்படி வழிநடத்தினார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சில வசனங்கள், அவங்களுக்கு மன்னாவை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஆஃப். ஓகே. இப்போ யாத்ராகம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல நாம புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னன்னா, தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி போஷிக்கிறாங்க அப்படின்போது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு தக்க மாதிரி ஈக்குவலா என்ன பண்றாங்கன்னா, அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். அதே மாதிரியே அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தேவன் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் ஒரு ஓமர்னு நீங்க வந்து ஒரு 2 கிலோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு 2 கிலோ. அப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கானா 8 கிலோ வந்துடும், 5 பேர் இருக்கானா 10 கிலோ வந்துடும். சரியா? இப்படியே இருக்காங்க, 10 கிலோ தான் எடுக்கணும். ஒருவேளை அதிகமா எடுக்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் அதிகமா எடுக்கிறதுனால என்ன ஆயிரும், ஒருத்தருக்கு கொஞ்சமா இருக்கும். ஏன் ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கொஞ்சமா ஆகுது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சராசரியா நம்ம ஒரு தொகையிடுறோம். நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், ஒரு 24 லட்சம் மக்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு. ஏன்னா 6 லட்சம் புருஷர்கள் அப்படிங்கும் போது 6 லட்சம் இன்டு 4 அப்படின்னு ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் நம்ம போடுவோம். ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு 4 பேர் அப்படின்ற மாதிரி போடுவோம். அப்போ மிக குறைந்தபட்சமாக மினிமம் கால்குலேஷனா ஒரு 24 lakhs அப்படின்னா, நீங்க 24 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவங்க ஒருத்தருக்கு 1 ஓமர் அளவு அப்படின்னா 24 லட்சம் அப்படியே அப்படின்னா 24 லட்சம் ஓமர் அதுதான் தர்றாங்க. அப்ப நீங்க இதுல கணக்கிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 24 லட்சம் பேர்த்துக்கு 24 ஓமர் தான் வருது அப்படின்னா, இதுல யாராவது சேர்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, இன்னொருத்தருக்கு பத்தாம இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், 1 ஹோமர் எடுக்கிறதுல நான் 2 ஹோமர் எடுத்துறேன். அப்ப இன்னொருத்தருக்கு என்ன பண்ணாது அப்படின்னா கிடைக்காது. புரியுதுங்களா? சரி, தொடர்ந்து வாசிங்க. அப்படியே ஒருவேளை இந்த மாதிரி சேர்த்து எடுக்கக்கூடிய மனநிலை ஏன் அன்னைக்கு வருது அப்படிங்கும்போது, ஆசைங்கிறத விட ஒருவேளை நமக்கு நாளைக்கு இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சேர்த்து எடுத்து. ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் டெய்லி கொடுத்துறாரு. நீங்க 6வது நாள்ல தான் ஓய்வு நாள்ல வராது, அதனால 6வது நாள்ல டபுளா கொடுத்துறாரு. அப்ப நீங்க அப்படி சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில என்ன பண்றாங்கன்னா சேர்த்து எடுக்கிறாங்க. சேர்த்து எடுக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 18 வாசிக்க சௌரி. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டில் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். அன்பான சகோதரர்களே, இப்ப இது ஒரு சம்பவம். மோசே என்ன சொல்றாருன்னா கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு.
இன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருங்க, நாளைக்கு அப்படின்னு கொண்டு போகாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு வேற மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துடும், நீங்க இதை வந்து வைக்காதீங்க. அப்படிங்கும்போது சிலர் விசுவாச குறைச்சல், அவங்களுக்கு ஒரு போதிய விசுவாசம் இல்லை. நாளைக்கு தேவனுக்கு ஒரு தேவன் நாளைக்கு கொடுக்காம போயிட்டாருன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சவங்க, இல்ல எடுத்து வச்சதுல சீக்கிரமா இப்ப 4 இட்லின்னு வச்சுக்கோங்க, 2 இட்லி இப்ப சாப்பிட்டு 2 இட்லி நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு பதுக்குறது, அப்படியெல்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அங்க டோட்டலா அது வெயில் ஏற ஏற உருகி போயிடுதான். அப்போ அதனுடைய எக்ஸ்பிரி டே 24 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், கெட்டுருது, நாரி நாற்றம் எடுத்துருது ஒண்ணு. ரெண்டாவது உருகிருது. உருகிருதுன்னா அப்படியே லிக்விடு மாதிரி ஆகியும் தண்ணியோட பூமியில மண்ணோட மண்ணை கலந்துரும். நீங்க ஒரு பாத்திரத்துல ஹோமர் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு கூடையில அள்ளி வச்சிருக்கீங்க, அது எப்படி இருக்குமாமா, அந்த கொத்தமல்லி மல்லி மல்லி வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு தானியம் மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு கூடையில அள்ளி வச்சிருக்கீங்க, அது அப்படியே உருகி தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னு எப்படி இருக்கும், கூட வெறும் கூடையா இருக்கும். அது எங்க போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு, காணும், அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இது நடந்த சம்பவம், இதுல அநேக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. சிலர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதை கண்ணில் பார்த்துட்டு அடடா ஆமா டெய்லி கிடைக்குது அப்படின்னு கண்ணார கண்டு விசுவாச இஸ்ரேலர் வந்து அதிகம். சில பேர் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுடைய விசுவாச குறைச்சல் நிமித்தமா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, தேவன் அவருடைய நீதியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாருக்கும் எல்லாமே எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துறாரு, தாராளமா கொடுத்துறாரு. இந்த பூமியில நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விதான், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. தேவன் ஒருவரையும் ஒரு காலம் பட்டினி போட்டதில்லை. ஆனா இன்னைக்கு எப்படி பசி சாறாங்க அப்படின்னா, அது சாத்தானுடைய வஞ்சனை. எப்படி சிலருக்கு சாத்தான் அவங்களுடைய இருதயத்தை வஞ்சித்து சிலரை வந்து என்ன பண்றாங்கன்னா, பேராசையில நிறைய சேர்த்து வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் பணக்காரர் இருக்கிறவங்களுடைய நோக்கம் எப்படி உருவாச்சு, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி உருவாக்குச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரிதான் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நாளைக்கு அப்படிங்கும் போது எடுத்து வச்சுக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் எனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு இல்லாம போகுது. அப்போ இந்த ஒரு சமநிலை பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவன் கற்பிச்சு வச்சிருக்கிறார் நியாய பிரமாணத்திலேயே. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13 வாசிங்க, அப்புறம் 15 வாசிக்கணும். 13 வாசிங்க சார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 13. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். என்ன சொல்றார் வாசிங்க. சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு சமநிலை பிரமாணம். இப்ப பாருங்க, ஒரு 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 பக்கம் அதிகமா இருக்கு, ஒருத்தருக்கு குறைவா இருக்கு. அப்ப அதிகமா இருக்கிறத அந்த மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா சமமாயிடும். இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த சமநிலை பிரமாணத்துல எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஃபீடிங். இந்த பூமியில எல்லாருக்கும் எல்லாத்தையும் தேவன் கொடுத்துரும். எல்லாத்துடைய தேவைகளுக்குமான உணவு இங்க இருக்கு. தேவைக்கு அதிகமா போறது ஆசை. தேவைக்கு அதிகமா போறதுக்கு தேவனுக்கு ஒருபோதும் கொடுக்கறதில்ல. 1000 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 1000 கோடி மக்களுக்கு இங்க உணவு டெய்லியும் கிடைச்சது இருக்கு. இந்த பூமியில கொடுத்துருது, இந்த பூமி விளைய வச்சு கொடுத்துருது. ஓகேங்களா? இந்த பூமிக்கு தேவன் அப்படிதான் கட்டளையிட்டு இருக்கிறார். மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மிருக ஜீவன்களுக்கும், பறவைகளுக்கு, காக்கா, குருவி, சிட்டு, சிங்கம், புலி, கரடி, யானை, எல்லா உயிரினங்களுக்குமான உணவு தேவை இந்த பூமி தண்ணீரவா கொடுத்துருது. இது தேவனுடைய படைப்பினுடைய ரகசியம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இருக்க போகுது. எல்லாரும் எனக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்துட்டார், சந்தோஷம், நாளைக்கும் கொடுப்பார், நான் நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா அதான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்றத
நாம என்ன பண்றோம்னா இப்பவே வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காமிக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கக்கூடிய நாம, சபையாக போற நாம, நாளைக்கு உலக ஜனங்களை இப்படித்தான் நம்ம வழிநடத்த போறோம். அவங்கள நாம எப்படி 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 பண்ணணுமா, நாம இப்பவே வாழ்ந்து காட்டணும். அதான் ஒரு இடத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்றாங்க, நாளைய தினத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் தேவனே எனக்கு இன்னைக்கு இல்ல, வருத்தப்படாத. உண்ணவும் உடுக்கவும் அப்படின்னா அந்த பேசிக் நீடு தேவன் நம்ம கேட்காமலே நமக்கு கொடுத்துட்றார். நீதிமான்களுக்கு மாத்திரமல்ல, அநீதிமான்களுக்கும் இந்த பூமியில அதை கொடுத்துட்றார். தேவன் சொல்றார் இல்லையா, உங்களுக்கு ஆண்டு சொல்றார், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது புரிஞ்சுக்க முடியாம தான் இன்னைக்கு உலக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, பேராசையில நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு இல்லாம போட்டு என்ன பண்றது அப்படின்னு சேர்த்தி 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 வைக்கக்கூடிய மனநிலை உருவாகுது. அப்படி ஒருவர் அதிகமா சேர்த்து வைக்கிறதும் ஒருத்தர் குறைவா சேர்த்து வைக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா ஒரு நாள் அதிகமா சேர்த்தவங்களுக்கு எதுவுமே அங்க அவங்க அளந்து பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது. அது ராஜ்யத்தில் நடக்கும். அதான் நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தேவன் எல்லாத்தையும் ஒரு சமமாக்க போறோம். எப்படின்னா, இந்த ஸ்கிரீன் எல்லாரும் கவனிங்க, இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கிற பிக்சர்ஸ் உங்களுக்கு இதுதான் தேவனுடைய நீதி என்னங்கிறத இதுல அழகா காட்டும். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு காட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமனற்ற சமூகத்தை காட்டும். இந்த சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இப்படித்தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், உலக ராஜ்யங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சமமா கொடுக்குறோம் அப்படின்னு இது சமமா கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது சமம் இல்லை. பார்த்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்த மாதிரி தான் இருக்கு, ஆனா அது சமம் இல்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் எப்படி சமம் பண்ண போறாருன்னா, சமன் நீங்க இங்க பார்க்க கூடாது, சமன் இங்க பார்க்கணும். நான் மார்க் பண்ணி காட்டுறது புரியுதுங்களா? தேவன் சமன் செய்யக்கூடிய இடம் இதுதான். இது மனுஷர்கள் இங்க சமன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இப்படிதான் தேவன் என்ன பண்ண போற, சமன் செய்ய போறார். ஆனா அளவு ஒண்ணுதான். நல்லா கவனிங்க, அளவு ஒண்ணுதான். 3 பேர்த்துக்கு 3 இருக்கு. ஆனா அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்க விஷயமே இருக்கு, அடங்கி இருக்கு. தேவன் இப்படி செய்யும் பொழுது இது நம்முடைய 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம பார்க்கிறோம். இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்திலே இது செய்யப்பட்டு நடக்கும். கண்டிப்பா நம்ம சபை உயிர்த்தெழுந்து 1,44,000 பேரும் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வாங்க. நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிப்போம். எப்படி வாசிப்போம் அப்படின்னா, கிறிஸ்து உடனே கூட இவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்து உடனே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த அரசாளுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமனற்ற சமூகத்தை ஒரு சமன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை கிறிஸ்துவோடு கூட இந்த சபை வகுப்பார நீங்களும் நானும் செய்ய போறோம். அப்ப நம்ம என்ன வேலை செய்யறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த வேலையை நம்ம இப்பவே பூமியில செய்யணுமா? அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி கட்டளையிடுறாராம, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த, எனக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் என்னுடைய தேவைக்கு போதுமானதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு தேவன் எனக்கு அன்னைக்கு அதிகமா கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தமாம, நம்ம இன்னொருத்தருக்கு யாருக்கும் உதவி செய்ய வேண்டியது இருக்குமா? அப்போ இதுதான் புது சிருஷ்டினுடைய, அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டாருப்பா, தேவனுக்கு நன்றி அல்ல. விஷயம் அது இல்ல. தேவன் நம்ம கையில காசை கொடுத்துட்டு பின்னாடியே ஒருத்தர் ஒரு 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 இல்லாத ஒரு சகோதரனை, கஷ்டத்துல இருக்கிற சகோதரனை சகோதரிய கண்ணில் காட்டுவார் பின்னாடியே. அப்ப கொடுக்குற மனசு நமக்கு இருக்குதான்னு தேவன் செக் பண்றாரு. பாருங்க அன்பான சகோதரர்களே, இதெல்லாமே ஒரு பிராக்டிஸ்ல வர வேண்டிய விஷயங்கள். அதை எப்படி முதல்ல மனதளவுல நம்ம தயாராகணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்போ சபை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்காங்க இந்த பூமியில அப்படிங்கும்போது, அதனுடைய ரகசியத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறதே ஒரு மகிமையடைந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய நிலையை அடையாளப்படுத்துது. அதுக்குள்ள இருக்குது மன்னா. இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்குறாராம, அதாவது ஒரு அழியாமைக்கு வரக்கூடிய பரிசுத்தவான்கள்
பரிசுத்தவான்கள் ஒரு அழியாமையில வராங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு மரணமே இல்லாத ஒரு நிலைமை, சாவே இல்லை, தேவனும் கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய நிலைமைக்கு சபை வரப்போறாங்க. அப்படின்னா அந்த நிலைமையை தேவன் கொடுக்கிறாருன்னா அப்ப அவங்க பூமியில எப்படிப்பட்ட ஒரு கிரியை செஞ்சிருப்பாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க அன்பான சகோதரர்களே, அந்த அழியாமைக்கு அடையாளமாக இந்த மன்னா அங்க வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மன்னா எதற்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஒரு அழியாமையின் அடையாளம். அழியாமை என்றால் அது பரிசுத்தவான்களுடைய நிலை. கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். கிறிஸ்து சொன்னாங்க, நான் தான் அந்த மன்னா, நான் தான்ப்பா அப்படின்றார். சரி, ஒரு 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 பிரதருடைய எழுத்துக்கள் நம்ம கொஞ்சம் வாசிச்சிடலாம். ரைட்டிங்ஸ் சகோதரி வாசிங்க. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு சின்ன விளக்கம் மட்டும் வாசிச்சிருங்க. வாசிங்க சகோதரி. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். பொற்பாத்திரத்தில் உள்ள மன்னா தேவனுடைய கிறிஸ்துவின் சுயாதீனமான சாகாமையை அடையாளமாக காண்பிக்கின்றது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்த விசேஷம் 2:17 என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சந்தேகம் இல்லாமல் சாகாமையை தான் கொடுப்பதற்கு கூறுகிறார். இஸ்ரேலர்கள் ஜீவித்திருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் தான் இந்த மன்னா. இது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்திற்கு கொடுத்த ஜீவ அப்பத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் குறைவுபடாமல் பட்டினியால் சாகாதிருக்க வேண்டுமெனில் அவர்கள் தினம்தோறும் மன்னாவை சேகரிக்கிறது போல உலகத்தாரும் தாங்கள் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க வேண்டுமானால் ஜீவனையும் கிருபையும் தேட வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா, இந்த மன்னா அப்படிங்கிறது ஒரு சாகாமை அடையாளப்படுத்துது. அதுல வெளிப்படுத்தல் 2:17 சொல்ற மாதிரி ஜெயம் கொள்கிறவங்களுக்கு, ஜெயம் கொள்றது யாரு அப்படின்னா 1,44,000 பேர், மோர் தென் ஓவர் கமர்ஸ். ஓகேங்களா? இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், தன்னுடைய மாமிசத்தை ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்களுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அப்ப மறைவான மன்னான என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது சாகாமை அப்படிங்கிற ஒரு நிலை, அழியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அந்த நிலையை நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது. நித்திய ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நித்திய ஜீவனுக்கு மேல பாருங்க, ஜீவன், அப்புறம் நித்திய ஜீவன், அப்புறம் அழியாமை. சபைக்கு தேவன் கொடுக்கிறதா வாக்குத்தத்தம் அழியாமை. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கக்கூடிய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு நீதியா நடக்கும்போது தேவன் அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும். நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க தேவன் நினைச்சா அவங்கள எப்ப வேணாலும் அவங்களுடைய ஜீவன் எடுத்துடலாம். ஆனாலும் அதுவுமே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அழியாமை அப்படிங்கிறது தேவனே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாத நிலைமை வரும். அதனாலதான் இதை ரொம்ப கவனமா அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. இப்ப கிறிஸ்து போல 1,44,000 பேர் வருவாங்க. அந்த கிறிஸ்து கொடுத்தது போலவே அந்த அழியாமைங்கிற ஒரு நிலையை தான் தேவன் இருக்கக்கூடிய நிலைமை தான் அந்த அழியாமைங்கிற நிலைமை. தன்னில் தாமே ஜீவன் உடைய நிலைமை. புரிஞ்சது இல்லைங்களா? அதுதான் இந்த மன்னாவுடைய ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சொல்லும்போது நானே ஜீவ அப்பம் நானே அப்படின்ட்டு. அப்படின்னா அப்பம் அப்படிங்கும் போது அப்பம் நமக்கு தெரியும், அது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. யோவான் 1:1 நம்ம படிப்போம். அப்படின்னா வார்த்தை, நான் தான் வார்த்தை, லோகாஸ், ஜீவ அப்பம். வார்த்தை இப்ப அப்பமா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்காக மன்னாவா. என்ன புசிக்கிறவங்க அவங்க மறிக்கவே மாட்டாங்க. ஏன்? ஜீவன் இருக்கு அந்த அப்பத்துக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, அவர் இந்த பூமியில, அவர் ஜீவ அப்பம் இல்லையா, இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு மறிச்சார் இல்லையா, அவர் ரேன்சம், அதாவது ஈடுபலி கொடுத்துட்டு மறிச்சு உயிர் தந்துட்டார். உயிர் தந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரம் இல்ல. அவருடைய சரீரம் எங்க போச்சு? அவருடைய சரீரம் மறைக்கப்பட்டுருச்சு. ஏன் சரீரத்தை தேவன் மறைச்சார் அப்படின்னா அங்க தேவை முடிஞ்சிருச்சு. அந்த சரீரத்தை தேவன் நிச்சயமாக மறைச்சிருவார்.
மோசேயுடைய சரீரத்தை தேவன் மறைச்சாங்க. அதே மாதிரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தையும் மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கணும்? ஓ, இதுதான் மறைவான மன்னாவா அப்படின்னா எஸ், இருக்கலாம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம ரைட்டிங்ஸ் இருக்கிறதால நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை தேவன் எங்க மறைச்சிருப்பார்? தெரியாது. கண்டிப்பா எங்கேயோ இருக்கு. அது அழுகி போற விஷயம் இல்ல. நாரின் நாற்றம் எடுக்கிற சரீரம் அல்ல. ஒருவேளை பின்னாடி தேவன், நம்ம அனுமானம் தான், தேவன் என்ன சகோதரோட அப்படி எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துல அந்த நீங்க குத்துனீங்க இல்லையா ஈட்டில, நீங்க ஆணில அடிச்சீங்க இல்லையா, இதான் அந்த சரீரம் அப்படின்னு காட்டுறதுக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாரு. ஒருவேளை காட்டலாம். ஏன்னா அந்த குத்தினவர்களும் காண்பார்கள் அப்படின்னு வந்து ஒரு மீனிங் லெட்டர்லாம் கூட நீங்க சில இடத்துல நீங்க அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, மன்னா எப்படி இந்த இன்னைக்கு வச்சிருந்து அதை புசிக்காம விட்டுட்டா அதனோட டைம் எக்ஸ்பைரி ஆகும்போது, அது அதனோட நேரம், அதனுடைய காலம் முடியும் பொழுது அது அப்படியே காணாம போயிடுதோ, தேவன் மறைச்சிடுறாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் தேவன் மறைச்சிட்டார். நீங்க கிறிஸ்துவின் சரீரமும் வானத்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மன்னாவும் அப்படியே கரெக்டா கம்பேர் ஆகி நிக்கிறத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஞாபகார்த்தமா வைக்கிறதுக்காகத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு ஓமர் அளவு எடுத்து ஒரு ஆள், ஒருத்தருடைய தேவை, தேவன் ஒருத்தருக்காக கொடுத்த அந்த ரேஷன் அளவு, அதை அப்படியே அழகா எடுத்து உள்ள ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்தது மோசே உள்ள வைக்க சொன்னாங்க, வச்சாங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, இது தேவன் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த மன்னா அப்படிங்கிறது இந்த பூமியில நம்முடைய மன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிருபையும் சத்தியமும் அவர்கிட்ட இருந்தா, அவர் தான் சத்தியம். ஓகேங்களா? அவரை தான் நம்ம புசிக்கிறோம், கிறிஸ்துவத்தை நம்ம புசிச்சோம். கிறிஸ்துவ புசிச்சு சாப்பிட்டு 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 நாம் கிறிஸ்துவாக மாறுறோம். நாளைக்கு நம்மளை எல்லாரும் உலக ஜனங்கள் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுன்னு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கறது. இன்டேக், எப்படி இன்டேக் எடுப்பாங்க? நம்ம தான் கொடுக்கணும். மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப லிட்டரலா தப்பா புரிஞ்சுட்டு, என்ன நரமாமிசம் சாப்பிட்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அர்த்தம் அது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அந்த மாமிசத்தை புசிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜீவன் இல்லை. அப்ப இந்த கிறிஸ்து அப்படிங்கிற இந்த ஒரு சரீரத்துல தலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரம் 1,44,000 பேர் கொண்ட திருச்சபையின் அங்கங்கள். இதை பிரிக்கவே முடியாது. தலையும் சரீரத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அப்படியே அச்சலாக இருக்கும். இந்த பூமியில 1,44,000 கிறிஸ்துக்கள் வாழ்ந்து மறிச்சதுக்கான சாட்சிய கொண்டு போய் மன்னாவா வைங்க. அந்த மன்னா நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு. உலக ஜனங்களுக்கான போஷிப்பு அந்த தேவன் கண்டிப்பா எடுத்து கொடுப்பார். இது ஒரு மறைவான மன்னா. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம்லாம் என்னன்னா, அந்த மன்னாவெல்லாம் அவ்வளவு இல்லை, அது தேவன் மறைச்சிடுறாரு. அதை ஏற்ற காலத்துல எல்லாமே இல்லை. பின்னாடி இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியில எல்லாம் அந்த மன்னாவும் கற்பலைகளும் அந்த ஆரோனுடைய தலித்த கோல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இருந்த மாதிரி சொல்லலை. இன்னைக்கு தேவன் எல்லாத்தையும் இது ஒரு மறைவான ஒரு ரகசியமாக இம்மட்டும் காத்து வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்த மன்னா என்ன சொல்றீங்க, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த பொற்பாத்திரம் அப்படிங்கிறது பாத்திரம், நீங்க நான் தான் அந்த பொற்பாத்திரம். ஆவில் ஜெனிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக அந்த தங்க பாத்திரம் இருக்கு, அந்த கலசம். அந்த கலசத்துக்குள்ள கூடிய மன்னா அப்படிங்கிறது கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். நாளைக்கு உலக ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக இருக்கணும்னா நாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்வார்த்தையோடு இன்றைய நாளுக்குரிய தேவ செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே வழிநடத்துவாராக, ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ ரொம்ப டீட்டெயில் நமக்கு அந்த மன்னா பற்றி நம்ம பிரதர் வந்து நமக்கு அதிகம்
ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வசனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றி கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே தூது கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம நிர்வ சொந்தமாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் ஜப்பத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சகோதரன் கேட்கலாம். இப்போ வந்து ஈவினிங் நீங்கள் இதை எங்களுக்கு படிக்க முடியும். சிஸ்டர் மரியா அப்படியே முடிவு ஜப்பத்தில் விளையாட முடியாது. சகோதரன் ஜான் பிரிட்டோனி நம்ம அனைவரும் சேர்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். இரவின் இணைய கேளுங்கள். மேலும் எபேசியர் 1 11-12 வசனங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே. விளக்கம். தேவன் என் கிருபையை காட்டிலும் விசுவாசத்தை சோதிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயற்கையாகவே எழுகிறது. எந்த செயலாகிலும் அதை நடப்பிக்கிறவருடைய தகுதியை பொறுத்தே இருக்கும். ஆதாம் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் விழுந்து போனதினாலே விழுந்து போன மனுக்குலம் பூரண கிருபைகளை செய்ய தகுதி உள்ளவர்கள் அல்ல. தற்கால அபூர்ண நிலையில் யாரும் நீதியிலோ ஞானத்திலோ அன்பிலோ பூரணமாக இருக்கவே முடியாது. எனவே தேவன் நம்முடைய ஞானத்திலும் அன்பிலும் தம்முடைய கிரிகைகளை சோதிக்காமல், ஏனெனில் நாம் அபூர்ணர், நம்முடைய விசுவாசத்தை மட்டும் சோதிக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவருடைய வாக்கு தத்தங்களிலும் ஞானத்திலும் அன்பிலும் நிறைந்திருக்க வேண்டும். இவற்றில் நாம் சந்தேகப்படுகிறவர்களாக இருப்போமானால் நாம் அடிப்படை நம்பிக்கையை இழந்தவர்களாக இருப்போம். நாம் விழுந்து போன நிலைமையிலேயே இருக்கின்றோம். மற்றவர்களைப் போல நாமும் மரிக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம். தேவன் நமக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறார் என்பதை வேத வசனங்களிலிருந்து அறிகின்றோம். இது நம்மால் உண்டாகாமல் தேவனாலே கிறிஸ்துவினாலும் உண்டாயிருக்கிறது. எனவே ஆரம்பம் முதல் முடிவு வரை நிறைந்த தேவன் நமது சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் நடப்பித்து ஏற்ற காலத்தில் பூமியிலே நீதியை நிர்மாணிப்பார் என்று நமது விசுவாசம் உறுதி கூறுகிறது. ஆமேன். ஜெபிக்கலாம். துதியமத்தில் வாசம் செய்யுங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர் இந்த அருமையான இந்த வேளையில கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தும் கற்றுக்கொள்ளும் தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த மன்னாவை குறித்தான விளக்கங்களையும் அதற்குரிய சத்தியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவனே, இந்த நாளில் நாங்கள் கற்பித்த இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட வண்ணமாக ஒவ்வொரு நாளும் தேவரீர் நாங்கள் உண்மை ஒத்துமோடு நாங்கள் வாழ்ந்து அப்பா அந்த பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட அந்த மன்னாவை போல இந்த பாத்திரம் மண் பாத்திரமானவன் எங்களுடைய அந்த சரீரத்திலையும் வெளியேறப்பெற்ற தேவரீர் அப்பா இந்த சித்தத்தை நீங்க வைத்திருக்கிறீரே, இந்த சித்தத்தை தேவரீர் அப்பா நாங்கள் புது சிருஷ்டியாக வளர்த்து உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் வந்து கொண்டு சேரத்தக்க என் தேவனே, எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை அனுதினம் சத்தியத்துல வழிநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். பேசின தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சகோதரனை கேட்கலாம். அதான் இப்ப 20 லட்சம் மக்களுக்கு டெய்லி அவர் மன்னா கொடுக்குறாருங்க. அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் அளவு இல்லாம எடுக்க கூடாது, எடுத்தா அது வீணா போயிடும் அப்படிங்கிற ஆண்டவருக்கு தெரியுமில்ல. அது வந்து அந்த கொடுக்குற மன்னா வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளவுதான் எடுக்கணுங்கிறப்ப அந்த சேதாரம் இல்லாம தான் அந்த அளவான மன்னாவை தானே டெய்லி அவர் போஷிப்பாருங்க. ஆமாங்க. அப்ப அப்ப வந்துங்க அப்ப அந்த மக்கள் வந்து அதிகமா எடுத்து அது வீணா போகக்கூடாதுங்கிற அளவுல தான் அதை கொடுத்துட்டு வந்திருப்பாரு, போஷிச்சுட்டு இருப்பாரு. ஆமாங்க பிரதர், கண்டிப்பா. அதாவது இப்ப 24 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா 24 லட்சம் பேர்த்துக்கான அளவு தான் இருக்கும். 24 லட்சம் ஹோமர் அளவு தான் கொடுத்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா
அப்போ இதுல யாராவது சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் பட்டினி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. சரிங்க பிரதர், சரிங்க. இப்ப அதே புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வருதுங்க, அதனதின் பாடுகள் அதனதன் போதும் அப்படிங்கிறாரு இல்லைங்க. அதுக்கு இந்த பழைய ஏற்பாடுக்கு அதுக்கு ஒரு ஒப்புமை வருது இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 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 அதிகாரத்திலே இருக்கிற விஷயம்னா, நாளை தினச்சு குறித்து கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது நம்ம லெட்டர்லாம் எடுத்துக்கலாம். அது அங்க சொல்ற நோக்கம் என்னன்னா, ஜனங்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, ஜனங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்படித்தான் வந்து மைண்ட் வரும். சாத்தான் அப்படித்தான் ஒரு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பயத்துல ஒரு ஆசையில என்னன்னா பண்ணிடுவாங்க. அது யாருக்கு இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு மலைப்பிரசங்கத்திலே இதை குறிச்சு கத்து கொடுத்துறாரு. சரிங்க பிரதர், ரொம்ப தேங்க்யூ பிரதர், நன்றி. அது மட்டும் இல்லைங்க பிரதர், அதோடு கூட சேர்ந்து அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்று பார்க்கும்படியாக அவர்களை சோதித்து பார்த்தாலும் வசனமும் இருக்கு. அந்த மன்னாவை கொடுத்ததுனால அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு கீழ்ப்படுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க உட்பட்டு அதன்படி அவர் சொன்னபடியே அவங்க செய்யறாங்களா என்பது பார்ப்பதற்காகவும் இருக்குது அப்படின்ட்டு வசனமே இருக்கு. கரெக்ட். தேங்க்யூ.